அனைத்து கிராமவாசிகள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கிருப்பு கிராமவாசிகள் சார்பாக நடத்தப்படும் சங்கிருப்பு குமரமேட்டு காமாட்சி மாரியம்மன் ஆலயத்தின் எதிரே நடத்தப்படும் இந்த கரிநாள் விளையாட்டு விழா 9வது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழா எளிதாக நடப்பதற்கு எங்களை குறிப்பிட்டு பேசுவது என்பது எனக்கு அவ்வளவு பொருத்தமாக தெரியவில்லை. இங்கு உள்ள அனைத்து கிராமவாசிகளும், அனைத்து நண்பர்களும், அனைத்து உடன்பிறப்புகளும் சிறப்பாக செய்திருப்பது, எனது பெயரை உச்சரிப்பது என்பது எனக்கு அவ்வளவு உசிதமாக தெரியவில்லை. இருந்தாலும் இந்த 9 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து வரும் அருமை தம்பி திருநாவுக்கரசு அவர்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் பலவித விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அத்தனை போட்டிகளிலும் சிறப்பாக பங்கேற்ற அனைத்து கிராமவாசிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவினை காலையிலிருந்து இரவு வரை சிறப்பாக நடத்தி தந்த அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஒரே ஒரு ஆசை, இந்த விழாவில் ஒரு குவிஸ் போட்டி, அதாவது பொது அறிவு போட்டி திடீரென்று அறிவித்து அதை நடத்துபவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் அடுத்த ஆண்டு முதல். அது மட்டுமன்றி சிறப்பாக பாடத் தெரிந்த ஆண் பெண் சிறுவர்கள் முதல் 70 வயது கிழவர்கள் வரை இந்த விழாவில் கலந்து கொண்டு அதில் பரிசு பெறுபவர்களுக்கு 1000 ரூபாய் நான் தருவதாக இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கின்றேன். அந்த போட்டி என்னவென்றால், சிறுவர்கள் முதல் 70 வயது கிழவர்கள் வரை ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொண்டு எந்த பாடல் வேண்டுமானாலும் பக்தி பாடலாகவோ அல்லது சினிமா பாடல்களாகவோ பாடி சிறப்பாக பாடுபவர்களுக்கு 1000 ரூபாய் நான் அடுத்த ஆண்டு பரிசளிக்க உங்களிடம் ஒப்புதல் அளிக்கின்றேன். அதை அடுத்த ஆண்டு போட்டியில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன். அதனை முதலாகவும் நாம் கடைசியாகவும் வேண்டும், நடுத்தரமாக அந்த இசை போட்டி நடத்த கோரி ஒரு பாடல்களை உருவாக்கினால் நாளைக்கு அவர்கள் டிவிக்கோ அல்லது சினிமாவுக்கோ போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நம்ம விஜய் டிவி மூலமாக கூட அறிமுகப்படுத்தலாம். அதற்கான நிறைய இளம் சிறார்களும் பெரியவர்களும் இருக்கின்றார்கள். அதனையும் செய்து தர வேண்டுமா என்பதும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து புத்தூர் கிராமவாசிகள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்த சங்கிருப்பு கிராமவாசிகள் அத்தனை பேர் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது 2ஆம் இடம் பிடித்த உற்சாகப்படுத்துங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாங்க, கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. 2ஆம் இடம் பிடித்த ராஜேஷ் கண்ணா குழுவினரை மேடைக்கு அழைக்கின்றோம். 2ஆம் இடம் ராஜேஷ் கண்ணா குழுவினர். அடுத்ததாக ஆண்கள் உரியடித்தல். எல்லாருக்கும் 7 14 நபர்களுக்கும் பரிசளிக்கப்படும். வெற்றி பெற்ற ஆடவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஆண்கள் உரியடித்தல் போட்டி. ஆண்கள் உரியடித்தல் போட்டி முதல் பரிசு ராஜேஷ் கண்ணா. இன்னும் அங்க போகணும். முதல் பரிசு 2ஆம் பரிசு என்று கிடையாது, மொத்தம் 3 நபர்கள் உரிகளை அளித்தார்கள். முதலாவதாக ராஜேஷ் கண்ணா, அடுத்ததாக சபரி,
அடுத்ததாக முபி இந்த 3 நபர்கள் முறியடித்தார்கள். அனைவருக்கும் நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த போட்டியாக ஆண்கள் இசை நாற்காலி. ஆண்கள் இசை நாற்காலி முதல் பரிசு ராஜேஷ் கண்ணா, இரண்டாம் பரிசு சேதுராமன், முதல் பரிசு ராஜேஷ் கண்ணா, சித்தார்த்தன், மூன்றாம் பரிசு சேந்தங்குடியிலிருந்து சதீஷ் என்ற நபர் வெற்றி பெற்றார். வெளியூரிலிருந்து பார்வையாளராக வந்தவர் போட்டியில் கலந்து கொண்டு 3ஆம் பரிசு வென்றார். எனது பரிசை இன்னொரு நபர்களுக்கு சேந்தங்குடி மயிலாடுதுறை சித்தார்த்தன். அடுத்தது ஆறுதல் பரிசு சித்தார்த்தன், வெங்கடேஷ். ஆறுதல் பரிசு இசை நாற்காலி ஆண்கள் ஆறுதல் பரிசு வெங்கடேஷ். பரிசு பெற்ற அத்தனை நபருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக ஆண்கள் கயிறு ஏறுதல் போட்டி. முதல் பரிசு அஜித் குமார், இரண்டாம் பரிசு முபி, மூன்றாம் பரிசு மகேஸ்வரன். முதல் பரிசு அஜித் குமார். கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் கடுமையான போட்டி. முதல் பரிசு 13 வினாடிகளில் சுமார் 15 அடி உயரம் ஏறி வெற்றி பெற்றார். இரண்டாம் பரிசு நபி, மூன்றாம் பரிசு மகேஸ்வரன், ஆறுதல் பரிசு கைலாஷ். கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக ஆறுதல் பரிசு கைலாஷ். கழி சுற்றி ஓட்டம் வகுப்பு 10 வரை ஆண்கள் கழி சுற்றி ஓட்டம். மூன்றாம் பரிசு கலையமுதன். முதல் பரிசு வெங்கடேஷ், இரண்டாம் பரிசு செந்தூரன், மூன்றாம் பரிசு கலை அமுதன். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. 10ஆம் வகுப்பு வரைக்கும் நடக்கிற போட்டி அது. 3ஆம் வகுப்பு மாணவர் கலந்து கொண்டு வச்சுட்டு இருக்காரு. மூன்றாம் பரிசு கலையமுதன். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மூன்றாம் பரிசு கழி சுற்றி ஓட்டம் கலையமுதன் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிசுகள் பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்த ராஜபிள்ளை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பிரபாகரன். ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்ளும் அந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெறுபவர்களுக்கு 1000 ரூபாயும், இரண்டாவது பரிசை பெறுபவர்களுக்கு 500 ரூபாயும், மூன்றாவது பரிசை பெறுபவர்களுக்கு 300 ரூபாயும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பாடல் பயிற்சி பெற நீங்கள் தயாராகுங்கள். அடுத்ததாக செங்கல் நிறுத்துதல் போட்டி ஆண்கள் பிரிவு. ராஜேஷ் கண்ணா முதல் பரிசு, ஹரிஷ் இரண்டாம் பரிசு, சுந்தர் என் மூன்றாம் பரிசு. ஹரிஷ் கே இரண்டாம் பரிசு, சுந்தர் என் மூன்றாம் பரிசு. சுந்தர் வந்தீங்களாப்பா? சுந்தர் மூன்றாம் பரிசு சுந்தர். அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஓட்டப்பந்தயம் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆண்கள் பிரிவு. வெற்றி பெற்றோர் முதல் பரிசு சபரி, இரண்டாம் பரிசு கைலாஷ்,
அடுத்ததாக ஓட்டப்பந்தயம் 400 மீட்டர் முதல் பரிசு சபரி, இரண்டாம் பரிசு கைலாஷ் டி, மூன்றாம் பரிசு இளவரசன். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்த பிரபு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பரிசுகள் வழங்குவதற்கு டிஎன்இபி பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கடைசியா அடுத்ததாக ஸ்லோ சைக்கிள் போட்டி ஆண்கள் பிரிவு முதல் பரிசு ஹரிஷ். ஆண்களுக்கான ஸ்லோ சைக்கிள் போட்டி முதல் பரிசு ஹரிஷ் ராஜேந்திரன், இரண்டாம் பரிசு ஹரிஷ் கே. கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹரிஷ் கே ஸ்லோ சைக்கிள் போட்டி இரண்டாம் பரிசு. சித்தார்த்தன் மூன்றாம் பரிசு. பரிசுகள் பெற்றோருக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஸ்லோ பைக் ரேஸ் ஆண்கள் பிரிவு ஸ்லோ பைக் ரேஸ் பரிசுகள் வழங்குவதற்கு ஹரிஹரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதல் பரிசு ஹரிஷ் ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இரண்டாம் பரிசு கோபு. மூன்றாம் பரிசு மனோஜ். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நன்றி. வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசு வழங்கிய ஹரிஹரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வகுப்பு சாக்கு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்குவதற்கு சென்னையிலிருந்து வருடம் நமது போட்டியில் தவறாமல் கலந்து கொண்டு குடும்பத்தோடு வருகை செய்து கொண்டிருக்கும் பாலச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாக்கு போட்டி முதல் பரிசு அகிலேஷ். வாங்க. இரண்டாம் பரிசு தருண். மூன்றாம் பரிசு கலையமுதன். முதல் பரிசு அகிலேஷ், இரண்டாம் பரிசு தருண், மூன்றாம் பரிசு கலையமுதன். ஆறுதல் பரிசு கிரிதரன். ஆறுதல் பரிசு கிரிதரன் அவர்களுக்கு. கிரிதரன் அவர்கள் சாக்கு போட்டிக்கான ஆறுதல் பரிசு. பிரத்யேக பெண்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சாக்கு போட்டி பட்டியல் இல்லாமல் நடத்தப்பட்டது. அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் தற்போது அறிவிக்கப்படுகிறது. பரிசு காயத்ரி செந்தில், புவனேஸ்வரி பிரபாகரன். இரண்டாம் பரிசு அகிலாண்டேஸ்வரி. ஆறுதல் பரிசு காமாட்சி. வடிவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் வெற்றி பெற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். யோகமித்ரா சுந்தர் முதல் பரிசு லெமன் அண்ட் ஸ்பூன். நிஷாந்தினி சுந்தர் இரண்டாம் பரிசு. முதல் பரிசு யோகமித்ரா, இரண்டாம் பரிசு நிஷாந்தினி சுந்தர், மூன்றாம் பரிசு பிரியதர்ஷினி ரவி. ஆறுதல் பரிசு கவினேஷ், சாய் மித்ரா முத்தையன், ரித்விகா. 3 ஆறுதல் பரிசுகள் கவினேஷ்,
பிரபாகரன், சாய்மித்ரா முத்தையன், ரத்விகா எஸ் ஆகியோரை மேலே அழைக்கின்றோம். வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கிய முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். வெற்றி பெற்ற முதல் பரிசு ஜீவிகா. ஜீவிகா முதல் பரிசு லெமன் அண்ட் ஸ்பூன் வகுப்பு 2 வரை. இரண்டாம் பரிசு பிரசாந்த். இரண்டாம் பரிசு பிரசாந்த். மூன்றாம் பரிசு பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜ் அவர்கள் மூன்றாம் பரிசு. ஆறுதல் பரிசாக 3 நபர்கள் சாய் அனிதா. சாய் அனிதா சார்பாக அவரது சகோதரர்கள் பரிசு பெற்றுள்ளார். இரண்டாவது பரிசாக ஆறுதல் பரிசு தாக்ஷாயினி. ஹரிஷ் எம். நன்றி. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிசுகள் வழங்கிய ஆலய அரங்காவலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிஷாந்தினி சுந்தர் முதல் பரிசு நீர் நிரப்புதல் போட்டி. இரண்டாம் பரிசு பிரியதர்ஷினி. மூன்றாம் பரிசு கவின். கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் குழந்தைகள் வரும்போது கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆறுதல் பரிசு சிவனேஷ் வாங்க. ஆறுதல் பரிசு நீர் நிரப்புதல் போட்டியில் ஆறுதல் பரிசு சிவனேஷ். யோகமித்ரா சுந்தர் இருக்கீங்களா? வாங்க கொண்டு கொடுப்போம். யோகமித்ரா சுந்தர் அவர்களுக்கு ஆறுதல் பரிசு. போட்டியில் வெற்றி பெற்றவருக்கும் பரிசு வழங்கிய கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வகுப்பு 2 வரை அங்க பார்ப்பா. பரிசு வாங்குறவங்க மேல வந்துருங்க. கூட்டத்தில் வந்து எப்படி தெரியும்? முதல் பரிசு. இரண்டாம் பரிசு ஹரிஷ் எம். இரண்டாம் பரிசு சாய்மித்ரா. மூன்றாம் பரிசு ஜீவிகா. ஆறுதல் பரிசு ஜீவிதா அண்ட் திக்ஷினம். வாங்க நன்றி. வெற்றி பெற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலமைச்சர் என்ன ரங்கசாமி அவர்களுடைய தங்கம் எனது மாப்பிள்ளை திரு பிருத்திவிராஜ் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றனர். தினேஷ்குமார் ராமலிங்கம் அவர்களை கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக ஸ்லோ சைக்கிள் போட்டி. முதல் பரிசு உதயநிலா சுந்தர். யாருப்பா குழந்தைங்க போடுங்க. உதயநிலா சுந்தர் முதல் பரிசு. கார்த்திகா இரண்டாம் பரிசு. ஸ்லோ சைக்கிள் போட்டிக்கான இரண்டாம் பரிசு கார்த்திகா. மூன்றாம் பரிசு அசிதா. பெண்களுக்கான கோலப்போட்டி. கோலப்போட்டியில் பங்கேற்ற அத்தனை நபர்களுக்கும் பரிசுண்டு. எல்லாருமே உள்ள வந்துருங்க. மூன்றாம் பரிசு கோலப்போட்டி. மூன்றாம் பரிசு காயத்ரி செந்தில். கோலப்போட்டி மூன்றாம் பரிசு காயத்ரி செந்தில் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தும். சுமார் 2 மணி நேரம் போட்டிருக்காங்க. எந்த போட்டியுமே 2 மணி நேரம் நடக்கல. 2 மணி நேரம் தொடர்ந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் பரிசு நித்யா ராஜ்குமார். அவர்களை
மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. முதல் பரிசு காமாட்சி திருநாவுக்கரசு. முதல் பரிசு காமாட்சி. இல்ல அம்பையர் நடுவர் நான் கிடையாது. வடிவேல் அண்ணன் தான். ஆறுதல் பரிசு போட்டியில் பங்கேற்ற சுமதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வருடாவருடம் வந்து போடுறாங்க சுமதி. போட்டியில் பங்கேற்பதே பெரிய விஷயம். நிறைய பேர் வர்றதில்லை, நீங்க வரீங்க, ரொம்ப நன்றி. சுமதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அகிலாண்டேஸ்வரி. அடுத்ததாக நித்விகா. நித்விகா அப்படியே தேவனா கிளிக் பண்ணிக்கலாம். இருக்கீங்களா? இருக்கு. இருக்காங்களா? அடுத்ததாக தாக்ஷாயினி. ஆறுதல் பரிசு தாக்ஷாயினி. அடுத்ததாக ஜீவிகா. ஜீவிகா ஆறுதல் பரிசு. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. உண்மையிலே போட்டாங்க. ரொம்ப சின்னதா உட்காந்துட்டே குட்டியா போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா நீங்க எல்லாரும் போட்டியில கலந்துட்டா உங்களுக்கு பரிசு வந்து. அடுத்தது பெண்களுக்கான பரிசு வழங்கி சிறப்பித்த பிருத்திவிராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக கிருபாஷினி மாமா கரெக்டா அமைதி பாருங்க. முதல் பரிசு கிருபாஷினி, நெற்றியில் டம்ளருடன் நடத்தல். பரிசு புவனேஸ்வரி பிரபாகரன். முதல் பரிசு கிருபாஷினி. கைத்தட்டுங்க, கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இரண்டாம் பரிசு காமாட்சி. மூன்றாம் பரிசு புவனேஸ்வரி பிரபாகரன். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாம் பரிசு புவனேஸ்வரி பிரபாகரன். அடுத்ததாக வகுப்பு 10 வரை, வகுப்பு 10 வரை பெண்கள், வகுப்பு 10 வரை பெண்கள் செங்கல் மீது நடத்தல் போட்டி. முதல் பரிசு அசிதா சேகர். அசிதா சேகர் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கின்றோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க, கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாம் பரிசு குணஸ்ரீ. இரண்டாம் பரிசு குணஸ்ரீ. மூன்றாம் பரிசு போட்டியில் பங்கேற்பு. மூன்றாம் பரிசு தன்ஷிகா. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிசுகளை வழங்கி சிறப்பு கணபதி நன்றி தெரிவிக்கின்றோம். உமா மகேஸ்வரி முதல் பரிசு. இரண்டாம் பரிசு காமாட்சி. மூன்றாம் பரிசு லலிதாமணி. இரண்டாம் பரிசு காமாட்சி. மூன்றாம் பரிசு மணி. பலூன் உடைத்தல் வகுப்பு 10 வரை முதல் பரிசு உதயநிலா. பலூன் உடைத்தல் வகுப்பு 10 வரை முதல் பரிசு உதயநிலா. இரண்டாம் பரிசு மித்ரா. மூன்றாம் பரிசு குணஸ்ரீ. மூன்றாம் பரிசு குணஸ்ரீ. அடுத்ததாக
வகுப்பு 2 வரை சிறுவர் சிறுமியருக்கானது பந்து சேகரித்தல் போட்டி. வகுப்பு 2 வரை சிறுவர் சிறுமியருக்கான பந்து சேகரித்தல் போட்டி. முதல் பரிசு ஹரிஷ் எம். தீக்ஷித் ராம். இரண்டாம் பரிசு தீக்ஷித் ராம். மூன்றாம் பரிசு ஜீவிகா. ஆறுதல் பரிசு பிருத்திவிராஜன். பிருத்திவிராஜன் இருக்கீங்களா? பிருத்திவிராஜன் ஆறுதல் பரிசு பிருத்திவிராஜன். அடுத்தது பெண்களுக்கான நூல் இழுத்தல் போட்டி. வெற்றி பெற்றோர் முதல் பரிசு நித்யா ராஜ்குமார். இரண்டாம் பரிசு நூல் இழுத்தல் போட்டி பெண்கள். இரண்டாம் பரிசு காமாட்சி. மூன்றாம் பரிசு சுமதி. நான்காம் பரிசு காயத்ரி கிருஷ்ணகுமார். நான்காம் பரிசு. அதிக பரிசு பெற்றவர்கள் அடுத்த முறை 2 போட்டிகளுக்கு மேல் பங்கேற்க வேண்டாம் என்ற நிகழ்வு. அடுத்ததாக பந்து ஊதும் போட்டி. வகுப்பு 3 முதல் 5 வரை சிறுவர் சிறுமியர் பந்து ஊதும் போட்டி. முதல் பரிசு மோக்ஷிதா. இரண்டாம் பரிசு நிசாந்தினி சுந்தர். மூன்றாம் பரிசு சிவபாலன். ஆறுதல் பரிசு பிரியதர்ஷினி. அனைவருக்கும் பாராட்டுகிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த போட்டியை காண்ற கிராமவாசிகள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம். மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய நமது கிராம ஊர் இளைஞர்கள் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் விழாக்குழு சார்பாகவும் கோவில் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளோம். இந்த போட்டி பெருசா யாருக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, இந்த குழந்தைகளோட அம்மா அப்பா அந்த போட்டிகள் அவங்க குழந்தைகளை பார்க்கறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா உங்க குழந்தைகள் பள்ளியில செயல்படுற போட்டிகள்ல எப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்க இந்த மாதிரி போட்டியில ஜெயிக்கும் போது எங்க அம்மா அப்பா முன்னாடிலாம் இதெல்லாம் பண்ணது கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு இது ஒரு உத்வேகமா இருக்கும். அம்மா அப்பாங்களுக்கு இது ஒரு பெரிய அவங்க குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கும். இதில் பார்த்து நீங்க உங்க குழந்தைங்க எந்தெந்த போட்டியில சிறப்பாக செயல்படுறாங்களோ அந்த போட்டியில அவங்களை கவனம் செலுத்தி வச்சீங்கன்னா பள்ளியில மாவட்ட அளவுல மாநில அளவுல பெரிய போட்டிகள்ல ஜெயிப்பாங்க. இந்த போட்டிக்காகவே நிறைய குழந்தைகள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. எனக்கே தெரியும், என் தங்கச்சி குழந்தைங்கள்லாம் இது ஒரு ஆர்வமா வராங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த போட்டியும் சிறப்பாக செயல்படுத்துறோம். இந்த பரிசு பெற்றவங்க பரிசு பெறாதவங்கலாம் ஒரு இது எடுத்துக்காதீங்க. போட்டியில பங்கு பெறுகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு தான். எல்லாரும் அவங்க குழந்தைகள் எல்லாரும் அந்த போட்டியில கலந்துக்குங்க. வெற்றி பெறுறோம் தோல்வி பெறுறவங்கலாம் அது ஒரு இதே கிடையாது. பங்கு பெறுவதே மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்மளுக்கு. ஸோ எல்லாம் நம்ம என்ன மாதிரி ஏஜ் செட்ல தான் இருக்கோம். எல்லாரும் எங்க பசங்க இந்த பரிசு கொடுத்த எல்லாரும் நாங்கள் ஒன்றா விளையாடினவங்க தான் இங்கே இருக்கோம். மேடையில் இருக்கவங்க எல்லாம்
ஸோ எங்களுக்கே எங்கள் குழந்தைகளை பற்றி இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ என் குழந்தைங்க இவ்வளோ இப்படி இந்த போட்டியில் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது. அதனால இதை வந்து நம்ம ஒரு முதல் படிக்கட்டாக எடுத்து நம்ம சின்ன பிள்ளையிலே நம்ம குழந்தைங்க வந்து எந்தெந்த போட்டியில் சிறப்பாக செயல்படுறாங்களோ அதில் கவனம் செலுத்த வைங்க. மேலும் உங்கள் குழந்தைகள் நிறைய ஊக்குவிங்க எல்லா போட்டியிலும் கலந்துக்கிறதுக்கு. அதுக்காக தான் இன்னும் நாங்கள் அதிகமாக போட்டிகள்லாம் இன்னும் கொண்டு வரதுக்கு இருக்காங்க. ஸோ பரிசு பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசு பெறாமல் போனவங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் அதை விட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்தி அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் நன்றி. காயத்ரி கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ஓட்டப்பந்தயம் பெண்கள் வகுப்பு 3 முதல் 5 வரை சிறுவர் சிறுமியருக்கானது. ஓட்டப்பந்தயம் ரித்விகா முதல் பரிசு, மோக்ஷிகா இரண்டாம் பரிசு, ரித்விகா மூன்றாம் பரிசு யோகமித்ரா, மூன்றாம் பரிசு யோகமித்ரா சிங்கர். ஆறுதல் பரிசு நிஷாந்தினி, ஆறுதல் பரிசு நிஷாந்தினி. அடுத்ததாக ஓட்டப்பந்தயம் ஆண்கள் பிரிவு வகுப்பு 3 முதல் 5 வரை சிறுவர்களுக்கானது. முதல் பரிசு மோனீஸ்வரன், முதல் பரிசு மோனீஸ்வரன். இரண்டாம் பரிசு தருண். மூன்றாம் பரிசு கிரிதரன். ஆறுதல் பரிசு கவினேஷ். ஆறுதல் பரிசு கவினேஷ். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுக்கு வழங்கி சிறப்பித்த காயத்ரி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக முதல் பரிசு திவ்யதர்ஷினி. அடுத்ததாக இரண்டாம் பரிசு தாக்ஷாயினி. இரண்டாம் பரிசு தாக்ஷாயினி. மூன்றாம் பரிசு தார்மிகா. மூன்றாம் பரிசு தார்மிகா. குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்திய மகிழ்ச்சிகளை. ஆறுதல் பரிசு ஹரிஷ் மாறுவுக்கு. அடுத்ததாக வகுப்பு 3 முதல் 5 வரை சிறுவர் சிறுமியருக்கானது இசை நாற்காலி. முதல் பரிசு மோனீஸ்வரன் முதல் பரிசு இசை நாற்காலி. நிஷாந்தினி சுந்தர் இரண்டாம் பரிசு. கிரிதரன் மூன்றாம் பரிசு. ஆறாவது பரிசு செந்தூரன். அடுத்தது அதிக போட்டியாளர்கள் பங்கேற்ற பெண்களுக்கான இசை நாற்காலி போட்டி. வெற்றி பெற்றவர்கள் நிறைய போட்டியாளர்கள் பங்கேற்றாங்க. புவனேஸ்வரி முதல் பரிசு, அகிலாண்டேஸ்வரி இரண்டாம் பரிசு, அபிநயா மூன்றாம் பரிசு. போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பேச்சு போட்டியில் வகுப்பு 5 வரை பாரதியார் என்ற தலைப்பில் பேச சொல்லியிருந்தோம். மாணவர்கள் கையிலே ஒலிபெருக்கியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இதை செய்தோம். பள்ளிகளில் கூட ஒலிபெருக்கிய பேச்சு போட்டிகள் நடைபெறுவதில்லை. ஆனால் ஒலிபெருக்கிகளை மாணவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த போட்டி நடத்தப்பட்டது. முதல் பரிசு மோக்ஷிதா.
இந்த போட்டியில் மொத்தம் 3 நபர்கள் தான் பங்கேற்றாங்க. அடுத்த முறை அதிக நபர்கள் பங்கேற்கணும். பாட்டு போட்டிகள் நடைபெற போகுது அடுத்த வாட்டி. 2ஆம் பரிசு தாக்ஷாயினி, 3ஆம் பரிசு ஜீவிகா, 3ஆம் பரிசு ஜீவிகா. போட்டியில் பங்கேற்ற மகளிர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி. இறுதியாக பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி. முதல் பரிசு சிவப்பிரியா குழுவினர். சிவப்பிரியா குழுவினர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முதல் பரிசு முதல் பரிசு சிவப்பிரியா குழுவினர் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிவப்பிரியா குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். போமா ஒருத்தர வாங்கிக்கலாம். 7 பேரும் தனியாக வாங்கிக்கலாம். 7 பேருக்கும் பரிசு உண்டு. ஒருத்தர தனியாக வாங்கிக்கலாம். முதல் பரிசு பெண்கள் கயிறு இழுத்தல் போட்டி. இரண்டாம் பரிசு உமா மகேஸ்வரி குழுவினர். உமா மகேஸ்வரி குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விழாவின் இறுதி பரிசு பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி. உமா மகேஸ்வரி குழுவினரை 7 நபர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற முயற்சித்த அத்தனை நபர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக அதைத்தான் சொன்னேன். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அழுப்பில் கொஞ்சம் வசதி இருக்கு. போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறாத சிறுவர்கள் யாராவது இருக்காங்களா? போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறாத சிறுவர் சிறுமியர் யாராவது இருக்கீங்களா? ஸ்ரீராம் ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறாத சிறுவர்களுக்கு ஆறுதல் பரிசாகவும் ஊக்க பரிசாகவும் இது வழங்கப்படுகிறது. ஸ்ரீராம் அவர்களை சச்சிந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சாய் மித்ரா அவந்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவந்திகா மாமா அவந்திகா வாங்க. அவந்திகாங்க தார்மிகா வாங்கிக்க. அவந்திகாட்ட கொடுத்துரு. சாய் அனிகா சார்பாக அவரது சகோதரர் பெற்றுக் கொள்வார். இத்துடன் பரிசளிப்பு விழாவும் இனிதே நிறைவேறுகிறது. இறுதியாக நன்றி உரை முத்துகிருஷ்ணன் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார். எல்லோருக்கும் வணக்கங்கள். நன்றி சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு நன்றி வணக்கம்.
முன்பே நான் சொன்னது போல 1000 ரூபாய் நிச்சயமாக கொடுக்கப்படும். இரண்டாம் பரிசுக்கு 500 ரூபாய் மருமகள் லலிதாமணி சார்பாக கொடுக்கப்படும். மூன்றாம் பரிசு 300 ரூபாய் என்னுடைய மகள் அகிலா மூலியமாக கொடுக்கப்படும். அவசியமாக இதை அனைத்து பேரும் அடுத்த ஆண்டு ஒரு வாரமாக முயற்சி செய்து சினிமா பாடலோ பக்தி பாடலோ அழகாக பாடினால் அவர்களை விஜய் டிவியில் சேர்த்து பெரிய ஆளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யப்படும் என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டு சிறப்பாக விழாவினை நடத்தி தந்த அத்தனை கிராமவாசிகள், இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.